அடிக்கடி செய்யுங்க உருளைக்கிழங்கு சுக்கா, டேஸ்ட் இருக்கும் பக்கா. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு லோகன் ஈஸி குக்ஸ் சேனல். நமக்கு சோறு தான் உலகம், நோ மேட்டர் வேர் யூ ஆர். நம்ம இன்னைக்கு வீடியோல ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இந்த உருளைக்கிழங்கு சுக்கா சாதம், தோசை, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே செட் ஆகும். அது மட்டும் இல்ல, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோ எண்ட்ல ஒரு கிச்சன் டிப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோட இன்ஸ்டன்ட் குக்கிங் ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த உருளைக்கிழங்கு சுக்கா செய்யறதுக்கு மீடியம் சைஸ்ல இருக்கிற ஒரு 5 உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கர்ல 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளிய ஊற வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வெந்து முடிக்கிற கேப்ல நம்ம சுக்காக்கு ஒரு பக்கா மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணி 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் மிளகு, 3 வரமிளகா. காரம் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் 2 மிளகா கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு 1/4 கப் பிடிக்கும் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு 3 to 5 நிமிஷம் மிதமான சூட்ல ட்ரை ரோஸ்ட் மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேன்ல ஒரு 3 ஸ்பூன் நெய் சூடு பண்ணி அதுல ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளிக்கரைசலை இதுல சேர்த்துருங்க. இந்த புளிக்கரைசல் ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த கொதிச்சு வந்ததை ஆற விட்டு முன்னாடியே வதக்கி வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, தேங்காய் மசாலா கூட சேர்த்து இதையும் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப சுக்கா பண்ண 3 ஸ்பூன் நெய் ஒரு பேன்ல சூடு பண்ணி 1 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து விடு. வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்ப அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதுல சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டா துளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இடையில எடுத்து கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும். இந்த மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விடுங்க. இப்ப எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வெந்து வரும். இதுல வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இன்னும் ஒரு 3 to 5 நிமிஷம் வேக விட்டா உருளைக்கிழங்கு சுக்கா ரெடி. உங்களுக்கு ரொம்ப ட்ரையா வேணும், பெரட்டின மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இல்ல கிரேவி மாதிரி இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப கொத்தமல்லி தழை இருந்தா தூவி இறக்கலாம். சுட சுட சாதத்துக்கு பயங்கர டேஸ்டா இருக்கும். தயிர் சாதத்துக்கு மசாலான சைட் டிஷ். இன்னைக்கான கிச்சன் டிப் என்னன்னா, நம்ம டெய்லி யூஸ்க்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம். என்னதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் 2-3 நாள்லயே கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே அழுகி போன மாதிரி ஆகும். ஏன்னா நம்ம டெய்லி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸ்ல ஈரப்பதம் அப்படியே மேல ஒட்டி இருக்கும். அதுதான் அந்த தண்ணி நமக்கு சீக்கிரமா இது மாதிரி அழுகி போகுது. அதுக்கு பதிலா நீங்க எந்த டைப் கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அதுல அடியிலையோ மேலேயோ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருக்கு அப்படின்னா அதை வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி ஃபார்ம் ஆகிறது அந்த பேப்பர் உறிஞ்சிக்கும். அதனால உங்களுக்கு ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு அப்படியே நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அழுகுன மாதிரியும் ஆகாது, தலை பழுப்பு ஆகிற மாதிரியும் ஆகாது. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் வாடின மாதிரி ஆகும், ஏன்னா அந்த ஈரப்பதம் இல்லாததுனால. ஆனா அந்த கலர் சேஞ்ச் ஆகி அழுகுன மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே இப்படிதான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன் 2-3 வருஷமா. எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட இன்ஸ்டன்ட் ரெசிபியை தெரிஞ்சுக்க நம்ம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதையே சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபியோடு சந்திப்போம்.